நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டவுட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம்ஏ புக்கு மட்டும் வச்சு பார்த்துட்டு எக்ஸாம் போனால் பாஸ் பண்ண முடியுமா? நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறலாம் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட். அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆல்ரெடி இது வந்து இதோட வீடியோ ரிலேட்டடாக முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும்னா, ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள். அப்புறம் ஆல்ரெடி போட்ட வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதுவும் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான். ஓகே. சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்க? சும்மா 40 மார்க்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணோமா? ஓகே. சும்மா நார்மலாக பாஸ் ஆகிற லெவலுக்கு வந்து பார்த்தோமா? தென் ஓவராலாக டோட்டலாக 200 மார்க் வருமா? போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ரிப்பேரே பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் 60 மார்க் 50 மார்க் வரணும்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அட்லீஸ்ட் வந்து நல்லா கிளியர் அப்படின்னு ஆக முடியும். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனால் போதும்னு நீங்கள் நினச்சி பண்ணீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 150 140 மார்க்ஸ் தான் வரைக்க முடியும். ஸோ அதனால் அந்த தாட்லேருந்து தயவு செஞ்சு வந்து வெளியில் வந்துடுங்க. அந்த ஐடியாவே வேணாம், அந்த தாட்டே வேணாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஓகே. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சிஎம்ஏ இன்டர் ஃபைனல் எல்லாத்துக்கும் தான் காமனாக தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எம்சிக்யூ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எம்சிக்யூ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாண்ட் எத்திக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை மக்கப் பண்ணுங்கள், ஈச் அண்ட் எவ்ரி லைனை ரீட் பண்ணுங்கலாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு தியரி கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, ஒரு தியரி படிக்கிறீங்கல்ல, போதும். அந்த தியரி தெரியுதுல உங்களுக்கு, அந்த தியரி படிக்கும்போதே உங்களுக்கு ஃபார்ம் நம்பர், அப்புறம் ரூல்ஸு, அந்த லிமிட்டு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருது. யார் யார் சைன் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் முடிஞ்சுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு எம்சிக்யூ நல்ல மார்க் ஸ்கோர் கிடச்சிருங்க. அப்போ எம்சிக்யூக்கு தனியாக எஃபோர்ட் போட வேண்டிய வேலை இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அப்புறம் கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ங்கிறது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 15 எம்சிக்யூ இருக்குது. ஈச் எம்சிக்யூக்கு 2 மார்க்ஸ். அப்போ 30 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த 30 மார்க்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதை ஃபஸ்ட் நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்ஸ் ஓரியன்டடாக நீங்கள் கிளியராக இருங்க. கான்செப்ட்டில் நீங்கள் நல்லா பக்காவாக இருங்க. ஒரு சம்முனா சம்மோட கான்செப்ட்டில் கிளியராக இருங்க. தியரினா தியரியோட கான்செப்ட் கிளியராக இருங்க. அது நீங்கள் கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எம்சிக்யூவில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட பெரிய லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. சீரியஸாக இட்ஸ் ட்ரூ ஆக்சுவலி. உங்களால் அதை பண்ண முடியும் எம்சிக்யூவில். சரிங்களா? நீங்கள் லாண்ட் எத்திக்ஸ் எடுத்தாலும் சரி தான், நீங்கள் இது ப்ராப்ளம் அக்கௌண்ட்ஸ் காஸ்டிங் எது எடுத்தாலும் சரி தான், கான்செப்ட் ஓரியன்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாத அளவுக்கு எங்கேயோ போயிடலாம். அந்த இது நீங்கள் இந்த பேப்பர் பார்க்கணும், அந்த பேப்பர் பார்க்கணும், கூகுளில் இந்த எம்சிக்யூ அந்த எம்சிக்யூ எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் புரிஞ்சு பார்த்தா போதும், எம்சிக்யூவில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். எம்சிக்யூக்கு தனியாக எஃபோர்ட் போட வேண்டியதே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எம்சிக்யூக்கு தனியாக எஃபோர்ட் போடுறாங்க. கான்செப்டே தெரியாமல் சும்மா ஒரு 100 எம்சிக்யூக்கு படித்தோமா, நெக்ஸ்ட் டே எக்ஸாம் போய் எழுதும்போது அது என்னென்னே தெரியாமல் மாற்றி ரைட் பண்ணோமா, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் கான்செப்டாக பார்த்துட்டிங்கன்னா எம்சிக்யூக்கு டைம் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை அதையும் மீறி எனக்கு எம்சிக்யூ நான் பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எம்சிக்யூ பாருங்கள். ப்ரோ புக் பேக்கில் ஒரு சில எம்சிக்யூவில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது, ஆன்சர் வேறு இருக்குது, புக்கினரில் ஒரு மீனிங் இருக்குது, புக் பேக்கில் வேறு ஒன்று இருக்குது. அப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நல்லா படித்தா தான் நம்மளால் தான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். புக்கில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். புக் பேக் எம்சிக்யூவில் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கங்கே இருக்கும், நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கிளியராக பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, வேறு என்ன ப்ரோ பார்க்குறது? வேறு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதிலே வந்து இன்ஸ்டியூட்லேருந்தே எம்சிக்யூ பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எம்சிக்யூ வந்து எங்கே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நானும் வந்து ஆல்ரெடி குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் அப்கமிங்கில் அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி அகைன் நான் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. அப்போ புக் பேக் எம்சிக்யூ ஓகே ஆகிடுது. அதுபோக அந்த எம்சிக்யூவோட பிடிஎஃப் ஓகே ஆகிடுது. இது போக மணிகண்டன் சிஎம்ஏ குயிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்கே அகாடமியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குயிசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு குரூப்லாம் இருக்குது, குயிஸ் குரூப் லிங்க். அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ் போதும். சரிங்களா? நல்லா கான்செப்ட் படிச்சிடுறீங்க. புக் பேக் எம்சிக்யூ இருக்குது, எம்சிக்யூ பிடிஎஃப் இருக்குது, நம்ம அகாடமியோட லிங்க் வேறு கொடுத்துட்றோம். இதுக்கு மேலே நமக்கு எம்சிக்யூக்கு என்ன வேணுங்க? ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் குரூப்பு ஒரு சப்ஜெக்ட்ஸில் 20 மார்க் எம்சிக்யூ வாங்கினா கூட 4 சப்ஜெக்ட் ஆச்சு, 20 × 4 80 மார்க்கு, மிச்சம் 120 மார்க் எடுத்து நம்ம பாஸ் பண்ண மாட்டோமா? ரைட்டு. அந்த 120க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ அடுத்து சொல்லிடுறேன். ஓகே. அதாவது நான் முன்னாடியே சொன்னதான், 40 எடுத்தால் போதும், 200 எடுத்தால் போதுங்கிற மைண்ட் செட்டே வேணாங்க. அதாவது நம்ம நினைக்கிறது பெருசாக நினச்சா தான் ஓரளவுக்கு நடக்கும். நினைக்கிறது சின்னதாக நினச்சோன்னா சின்னதை விட கீழே தாங்க போகும். அந்த தாட்டே வேணாம். ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுங்கிற மைண்ட் செட்டே வேணாம். எக்ஸாம்ஷன் எடுக்கணும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தான் 100% நினச்சா தான் 75% வரும். நம்ம நினைக்கிறது 40% 50% நினச்சோன்னா 40க்கு கீழே 50க்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் நினைக்கிறத கொஞ்சம் அதிகமாக நினச்சி பாருங்கள். அதிகமாக ரொம்ப ஹை லெவலில் வச்சு திங்க் பண்ணி பார்க்கணும். ஓகே. சரி, இப்போது இதில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஓகே, 40 200 இதெல்லாம் வந்து ஓகே, நமக்கு போட்டுடலாம். அடுத்த ஸ்டெப்பு புக்கை மட்டும் பார்த்தா ப்ரோ புக்கில் இருக்கக்கூடிய சம் மட்டும் எனக்கு எனஃபா? ஒரு சில டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் சம்ஸ் இருக்குது, புக்கில் இருக்க சம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அது வேணால் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஸ் பர்
என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் எக்ஸாமில் ரிசல்ட்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் ரைட் பண்ணும்போது அதை பார்த்தவங்களுக்கு, அதை ரியலைஸ் பண்ணவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். சிலருக்கு பார்க்கும்போது என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே, என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் இது சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியும். ஆனால் அதே சில பேர் தான் ஸ்கேனருங்கிற ஒரு நேமில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, சீரியஸாக தான் சொல்கிறேன். என்ன ப்ரோ இதெல்லாம் இதை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே பர்சன் என்ன பண்ணிப்பாங்க, 10 இயர்ஸ் பேக்கு 15 இயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனரை வாங்கி பிடிஎஃப் வாங்கி புக்ஸ் வாங்கிட்டு அதை பே பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட நான் சொல்லவே இல்லை. இதை நம்ம பார்த்தோம்னா உங்களால் வந்து சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற லெவலில் சொல்கிறேன். அப்படி என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் பாருங்களேன். as per syllabus 16 2018 ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. அது ஜூன் 2019 ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. அது டிசம்பர் 2019 ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த 3 attempt கொஷின் பேப்பரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். சரிங்களா ப்ரோ? ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் டைம் இருக்காது ப்ரோ. ஒர்க் அவுட் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, உள்ளே எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத பாருங்கள். ப்ரோ டேக்ஸ்லாம் ரொம்ப ஓல்டால இருக்கும், பரவாயில்லையா? ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காதீங்க. அது என்ன, அதாவது கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், சும்மா அந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்க, அது என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அதே மாதிரி சிலபஸ் 2022 அப்படின்னு சொல்லும்போது as per syllabus 2016 அந்த 3 கொஷின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். நம்ம 22 புக்கு அந்த வச்சு நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேனரு அப்படி இப்படின்னு அடிஷனல் பிடிஎஃப் பார்க்குறீங்களா, அதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அங்கேருந்து வந்தது தான். ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்கிறேன். அப்போ as per syllabus 2022 இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய நோட் தட் பாயிண்ட், இந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய இது கொஷின் பேப்பர் என்னென்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஜூன் 2024 தென் டிசம்பர் 2024. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக இப்போ எவ்வளோ கொஷின் பேப்பர் ஆச்சு? 5 கொஷின் பேப்பர் ஆச்சு. இது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்போ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, ஜூன் 2025 எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, இதுக்கு மாடல் கொஷின் பேப்பர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதையும் சேர்த்து பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. ப்ரோ இவ்வளோ 6 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கீங்க, 6 பார்க்குறதுக்கு எனக்கு எங்கே ப்ரோ டைம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை நீங்கள் டைம் பார்க்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். ஒரு மே 15க்கு மேலே, ஒரு 10க்கு மேலே நீங்கள் இதை பார்க்குறதுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ இப்போவே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா அங்கே பார்க்குறதுக்கு டைம் இருக்கணும். நம்ம இப்போ தான் புக்கோட ரேப்பரை இது பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறோன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆல்ரெடி நான் ரிவிஷன் ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ, சைட் பை சைடு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா மே 10க்குள்ளே ஒரு ரிவிஷன் ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்க. புக்கில் இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் மே 10க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா, ஒரு மே 10லேருந்து ஒரு மே 31 வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, சும்மா பார்க்கலாம் எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க, இதை எப்படி எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், அவ்வளோதான். ஒர்க் அவுட் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அதை எப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க, அதை உள்ளேருந்து அதை எப்படி கொண்டு வராங்க, அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா கூட உங்களால் அதை வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ணிக்க அப்படிங்கிறது முடியும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா தைரியமாக வந்து எக்ஸாமை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அப்போ புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் புக்கில் இருக்க கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, சிலர் வந்து புக்கை கரெக்டாக பார்க்க மாட்டீங்க. புக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. வெறும் கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்துட்டு போவீங்க. அதை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு புக்கு, செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த மாதிரி இது. நீங்கள் ஃபஸ்ட்டு புக்குக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் வந்து நம்மளோட மார்க்ஸ் வைஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நல்லது. நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் சொல்லக்கூடியதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு யாராவது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களோட அண்ணா இருப்பாங்க, உங்கள் ரிலேட்டிவ் யாராவது இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது சார் இருப்பாங்க, உங்கள் அகாடமியில் யாராவது இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது யூடியூபர்ஸ் இருப்பாங்க. யார் சொல்கிறாங்களோ அவர் ஒருத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போது இன்னொருத்தர் சொல்கிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரும் சொல்கிறதையும் கொஞ்சம் பிரித்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரித்து எடுக்கும்போது நமக்கு தான் ரொம்ப கஷ்டம். இது வந்து லைஃப் சம்மந்தப்பட்டது, நம்ம கரியர் சம்மந்தப்பட்டது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அவங்க சொல்கிற கொஞ்சம் இவங்க கொஞ்சம் அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்கள் லைஃபுக்கு யார் சரின்னு சொல்வா, யார் தப்புன்னு சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் சொல்கிறது சரின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறது அது ரியாலிட்டியில் வந்துருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு இந்த பாருங்களேன், சேனல் பிளேலிஸ்ட்டில் நமக்கு ஸ்டடி பிளான் இருக்குது ஜூன் 2025க்கு. இந்த வீடியோ பாருங்கள், இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், படிச்சிங்கன்னா நல்ல எக்ஸாம்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக பண்ணுங்கள், இந்த சாப்டர் விட்டிங்கன்னா இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம். பார்த்துட்டு அதே ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணி மே 1க்குள்ளே
அப்படியே மே 1 கூட வேணாம். மே 10, மே 15 வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட்டா புக்க ஃபுல்லா முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு டவுன்லோட் போட்டு வச்சுக்கிட்டு, தேவையானத வந்து அப்பப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி எடுத்து எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டைம் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது, "இவ்ளோ பார்க்க சொல்றீங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்க?" அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் தான் சொல்றேன். சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு தான் நான் சொல்லலங்கிறத சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, பரவால்ல சும்மா ஒரு பார்க்க மட்டுமா செஞ்சீங்கன்னா கூட, உங்களால ஏதோ ஒரு இடத்துல பக்காவா ஒரு ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அப்படிங்கிறத நாங்க சொல்லியிருந்தேன். ஓகே. தட்ஸ் ஆல். ஸோ, அதனால அதுக்கேத்த மாரி உங்களோட ஒரு பிளான மட்டும் சூப்பரான ஒரு பிளான் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மென்டார், ஒரு குரு வச்சுக்கோங்க. அவரோட வேல அவரோடத பாருங்க. அது நானா தான் இருப்பேன்னு நான் சொல்லவே இல்ல. யாரானாலும் இருந்தாலும் அந்த ஒரு பெர்சன் சொல்றத கிளியரா கேளுங்க. அவங்க சொல்றத கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். தட்ஸ் ஆல். ஓகே. அதனால புக்க தாண்டி ஸ்கேனெல்லாம் வேணாமா ப்ரோ? ஸ்கேன்லாம் வேற ஆர்டர் போட்டிருக்கேன். அத பண்ணியிருக்கேன். அது உங்க விஷயங்க. அதில நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். அது நீங்க இந்த ஆத்தர், அந்த ஆத்தர் பார்க்க அது உங்க விஷயம். அதில நான் இன்வால்வ் ஆக போறது கிடையாது. என்னோட சைட்லேருந்து நீங்க கேட்டீங்கன்னா, ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணணும். புக்க மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. எக்ஸ்ட்ராவா நான் பார்த்துக்கணும். என்ன பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? சொல்லுங்க ப்ரோ. அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இத சொல்லுவேன். உங்களுக்கு ரொம்ப, 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 ரொம்ப நல்லது. நான் சொல்றத கரெக்ட்டா வீடியோ பாருங்க. இந்த சொன்ன மாரி ஃபாலோ பண்ணுங்க. என் கூடவே நான் சொன்ன மாரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க ஈவன் தோ வந்து நீங்க என் கிளாஸ் வரலனாலும் பரவால்ல. செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, நான் உங்கள மானிட்டர் பண்றேன். இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க என்னங்கிறத நான் சொல்றதா இருக்கட்டும். ஓகே. எல்லாமே நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். யார் என்னென்ன பண்றீங்க, என்னென்ன ஃப்ளோ பண்றீங்க அப்படின்ட்டு. அதே மாரி உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். நம்பி வாங்க. கண்டிப்பா நம்ம வந்து முடிக்க முடியும். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இத தாண்டி வேற எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எம்சிக்யூக்கு எத பார்க்கணும்னு சொல்லிட்டேன். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் வந்து நம்ம குரூப்லயும் இருக்குது. இந்த மேல பாருங்க பின் பண்ணி கூட வச்சிருக்கேன் பாருங்க. சிஎம் இன்டர்மீடியேட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்ட்டு. அந்த மாரிலாம் எல்லாமே இருக்குது. நீங்க குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.